எப்பா மாணிக்கா அண்ணா பிரின்சிபால் உள்ள கூப்பிடுறாங்க. இந்த வரண்ணா. உள்ள கூப்பிட்டாங்கடா. அதை ஏன்டா தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி சொல்றேன். விதி யாரை வெட்டது? போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா. தியானத்தில் திரும்ப வந்துட்டானா? அட என்னப்பா தூங்குற? உன்னை பார்த்தா படிக்க வந்த பையன் மாதிரி தெரியலையேப்பா. பின்ன காலேஜில் பெல்லு திருட வந்த மாதிரி இருக்கா? அவனை என்கொயரா பண்ணுகிறேன். இல்ல டேய், அது வந்து என் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன், அதுக்கு தான் கேட்டேன்ப்பா. ஃபைல் உண்டா? ஆமாப்பா. தூக்கம் காஞ்சவனே கொடுக்குறேன். காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. இது என்னோட கனவு. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. இப்போ என் பயம் படிக்கிறான். இவனை ஒரு விவசாய விஞ்ஞானி ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பூபதி, உங்களை விட உங்க பையன் முகத்துல அந்த ஆர்வம் ரொம்ப பசுமையா தெரியுது. தம்பி, எந்த விவசாயம் தன்னுடைய பையனை விவசாயம் படிக்க சொல்றது இல்ல. என்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க, இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்க அப்பா உன்னை இந்த கல்லூரியில் சேர்க்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி ஐயா. பயிற்சி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வரா. டேய், என்னடா மகாலி என்ன காலேஜ்ல சேர்த்தாங்க. என்னது? சேர்த்துட்டானுங்களா? டேய் ஏப்பா, டேய் போடா. சைடுல என் ஃபைலை கிழிச்சிட்டியேப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேடா நீ. புளியம்பட்டிக்கு போய் நான் சொல்லுவேன். ஏமாத்திட்டியாடா எங்களை. நம்ம பிரித்து விட்டா வேற வழியே இல்லடா. ஐயோ, பில் கேட்ஸ் என்ன சொன்னார், அம்பானி என்ன சொன்னார், அங்கிட்ட எதுவுமே சொல்லியாடா. பேக்கை வந்து தெரியல எடுத்துக்குவோம். ஏமா பில் கேட்ஸ் கிட்ட என்ன சொன்னாரு? கைய விடுடா எரும மாடு. வந்ததுக்கு அதாவது கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல நேரமாகி போச்சுன்னே. நல்லபடியா நடக்குது சாமி. என்ன நெத்துனே விதைக்கிற? நீங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ள விதைச்சிருவாங்க. வணக்கம். வாயா பழனி, சொல்லுங்க. என்னையா புது வேஷ்டி, புது சட்டை, வாட்சி, செயின் எல்லாம் கலக்குது? அது ஒண்ணும் இல்லை. எங்க கொஞ்ச நாளா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். நம்ம வீட்டுல டூர் கூட்டு போன்னு ஒரே நச்சுங்க. சரி, அதான் ஒரு சுத்து கூட்டு போயிட்டு வந்தாங்க. எந்த ஊர் கூட்டு போன? மேல்மருவத்தூர், மெட்ராஸ், திருப்பதினு கூட்டு போயிட்டு வந்தானுங்க. என்னையா திருப்பதி போனங்கிற மொட்டையை காண? பேரனுக்கு மச்சானுக்கும் போட்டு விட்டானுங்க. அடுத்தவனுக்கு மொட்டை போடுறதுலயே குறியா இருக்காயா அவன். சரி, எடுங்க போலாம். சோமு, ஐயா புள்ள தொட்டு கொடுத்தாலே புண்ணாயிரும், நெல்ல தொட்டு கொடுத்தா கேட்க வேணும். அப்புறம் ஏன் உன் விதப்பு கூப்பிடல? அது ஒண்ணும் இல்லை. இருந்தா தானே எல்லாத்தையும் வித்து தின்னு விட்ட. இல்லை. ஆமா, அந்த ரியல் எஸ்டேட் காரங்க கூட சுத்தி திரியாம. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த நேரத்துல இவனுக்கு வேற. யாரு? அவனுக்கு தானே? இல்லை. பாத்தியா, நாய் சகவாசம் சேலையை கிழிச்சிட போகுது. அவன் திருத்த மாட்டான். வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போலாம். ஆமா. ஹலோ ஆயா, நான் காளி பேசுறேன். அடே காளி, உனக்கு என்னடா வேணும்? உன் சாவு டேட்டு வேணும். உன் பேரன் தான் வேணும். எப்போ வருவான் காலேஜ்ல இருந்து? உன்ன மாதிரி பால்வாடி பசங்களோட சேர மாட்டியா? கையில போன. நான் தான் காலேஜுக்குலாம் போக மாட்டேன்னு அப்பயே சொன்னேன்ல. யாரா கேட்டீங்களா? காலேஜ் ஏன் சாமி, உன் புஸ்தமா ரொம்ப வெயிட்டா இருக்கா? அம்மா அம்மா. என்னடா என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? காலேஜுக்கு அமிச்சிங்களே, இலையும் தழையும் வச்சு அவன் பூதக்கணல்ல பார்த்துட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அந்த ஆந்தக்கண்ண பிரின்சிபல் உன் கண்ணில் பசுமை தெரியுது, பசுமாடு தெரியுதுன்னு அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி கடந்து குதிக்கிற? என்ன ஒரு காலேஜ்னு கொண்டு போய் சேர்த்தீங்களே, சூப்பர். உன்னையும் சேர்த்தாங்களே. நானும் காலேஜ் வாசப்படி மிதிக்கல மாட்டேன் பார்த்து சனியை பிடிச்சி சேர்க்க மாட்டேன்ட்டாங்களே. ஆயா, டேய் ஏய், கம்முன்னு இருக்கணும். இறங்குடா. இல்ல உன் செல்போன் எடுத்து ஒளிச்சு வச்சிடும் சொல்லிட்டேன். அதை மட்டும் செஞ்சிடாத சாமி. ஏன் அங்க போய் படிச்சா என்னவா? அப்ப நானும் மம்முட்டியை தூக்கிக்கிட்டு வயலிலே கடந்து சாவணும். அதானே உங்க ஆசை? இதை படிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அடியே, சும்மா கலரா இருக்குன்ற ஆணவத்தில் கருத்தெல்லாம் பேசக்கூடாது. பவுடரு லிப்ஸ்டிக் எல்லாம் தூக்கி கிணத்துல போட்டுரும் சொல்லிட்டேன். சிப்படா. டேய் சும்மாடா, அப்பா வர இரு. இன்னைக்கு நீ நல்லா மாட்டின. என்ன சரசு, சார் ஒரே கொந்தளிப்பா இருக்காரு.
காலேஜுக்கே போக மாட்டானாமா. ஏன்? அவனுக்கு பிடிக்கலையா. நீ தானே ஓரா செல்லம் கொடுத்த, அதான் துறை இப்படி இருக்காரு. ஏவா? அந்த காலேஜ் நல்லா இல்லையா? காலேஜுக்கு என்ன, அது நல்லா தானே இருக்கு. காலேஜ்ல நல்லா தான் இருக்கு. யார் இல்லைன்னா ஏதோ நம்மளுக்கு தெரியாத சொல்லி தருவானுங்கன்னு பார்த்தா நீயும் அவரும் தினமும் வயக்காட்டில் பண்ணுறது அங்கே ஒருத்தன் காசு வாங்கி சொல்லி தரான். இதை படிச்சுட்டு நான் அடுத்த தலைமுறைக்கு வர சொல்லி தரணுமா? இவரு கனவு கண்டுட்டு நம்மள காவு வாங்க பார்க்குறாரு. என்னால் விவசாயம் எல்லாம் படிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன் நாங்களாம் விவசாயம் பார்க்கலையா? இல்லை விவசாயம் பண்ணுறவங்கள உனக்கு மனுஷனா தெரியலையா? அப்ப காலேஜ் கட்டணம் போச்சா? ஏய் கிளவி, சும்மா இருக்கியா? அப்போ போட்ட துணி மடிப்பு கலையாம ஐயா ஊரை சுத்தலாம்னு பாக்குறாராக்கும். நான் ஒன்றும் ஊர் சுத்த போல, பிஸ்னஸ் பண்ண போறேன். அதுக்கும் பாடுபடணும். காலேஜில் போய் நிழல்ல உட்காந்து படிக்கிற படிப்புக்கு இங்க வளைய மாட்டேங்குது. இதுல பிசினஸ் பண்ணி கிளிக்க போறாராக்கும். இங்க பாரு சரசு, இது அருமையான படிப்பு, ஒழுங்கா படிச்சுக்க சொல்லு. இப்ப விட்டுட்டான் அப்புறம் கடைசி காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஆமா சொல்லிவிட்டேன், முடிவா சொல்றேன். அவன் அந்த காலேஜில் தான் படிக்கணும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. நானும் முடிவா சொல்றேன், அந்த புண்ணா காலேஜில் என்னால் படிக்க முடியாது. சம்பாதிக்கிறது 1000 வழி இருக்கு இந்த காலத்துல. சதுரங்க வேட்டை படத்துல காமிச்சிருக்கான், அதுக்கெல்லாம் படம் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எண்ணி 1.25 வருஷம் பெரிய ஆளாய் காமிக்கிறேன் பாருங்க, பாப்பீங்க. பாக்குறேன் அவர் என்ன பண்ணி கிளிக்கிறாருன்னு. உனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்குது பங்காளி. அதை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு ஒப்பம் கிளி குண்டு வாயம் முடிவு பண்ணி வச்சிருக்கான். கரெக்டான ரங்கராஜன்? கரெக்ட். அந்த திறமையெல்லாம் படிப்படியா வெளிக்கொண்டு வர்றதுக்காக இவனுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் ரங்கராஜன். கரெக்ட் தானே? கரெக்ட். 24x7 hours எதுக்காக உங்க கூட டிராவல் பண்றேன்? நம்ம அடுத்து பண்ண போற பிளான்ல பொறி பறக்க போகுது பாரு. நீங்க வேணும்னா தான் எங்க மேல ஆக்சுவலி தெரியும். பஸ் போங்க, எங்க பேச்சு பிடிக்கலாம் வெளியே போயிடுங்க. இஃப் டோன்ட் டிஸ்டர்ப். நம்ம என்ன பேசணும் தெரியல. நம்ம முதல்ல இருந்து பேசுறது ஒருத்தர் ஆர்டரா கேட்டிருந்தாப்புல, அவரை கேட்டா சொல்லிடுவார். மிஸ்டர் ரங்கராஜன், அவன் டிஸ்டர்ப் பண்ணதில் நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். நாங்கள் பேசின டைலாக்கை முதல்ல இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். சொல்லுங்க. தெரியாது. நாங்கள் ப்ரோ தெரியாது. தெரியாதா? தெரியாமல் எதுக்கடா இவ்வளோ நேரம் கேட்டுருந்தா? யோசிச்சு சொல்லு. பங்காளி, எங்க அப்பா கிட்ட 1.25 வருஷத்துல நான் பெரிய ஆளாய் காமிப்பேன்னு சொன்னது தப்பா போச்சு பங்காளி. எப்படா அவ? எப்படி அவ என்ன கன்சல்ட் பண்ணாம உன்னை யாரா 1.25 வருஷத்துல பெரிய ஆளாகும் சொல்ல சொன்னது? ஒப்பங்கிட்ட ஒரு 485 நாள்ல நான் பெரிய ஆளாகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஒப்பம் கிளி குண்டு வாயன் டிஸ்டர்ப் ஆயிருப்பான், அதை மறந்துருப்பான். உன்னை யாரா சொல்ல சொன்னது? பங்காளி, நீங்க பெரிய அறிவாளி பங்காளி. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களெல்லாம் விட்டா ஆஸ்திரேலியாலேருந்து கங்காரு இறக்கி இங்கே பண்ண போட்டுற மாட்டீங்க. நான் ஆஸ்திரேலியாலே வச்சுக்குவேன். இங்கெல்லாம் ஏமாத்தோனுங்கடா. அதுக்குள்ள ஸ்கீமை திருடலான்னு பாடியா? போடா. சாரி பிரதர், சாரி பிரதர். பங்காளி, நீ என்ன கங்காரு அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்ட? ஈமு கோயிலேருந்து எண்ணெய் எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நாம கங்காருலேருந்து வெள்ளை எடுக்கிறோம். அதான் நம்மளோட ஸ்கீம். அத்லெட்டிக் பிளேயர்லாம் அங்கே எப்படி கோப்பையை வாங்குறானுங்க? எப்படி வாங்குறாங்க தெரியல. கங்காரோட காலை ஒழிச்சு சூப் வச்சு குடிச்சு தான் வாங்குறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் எப்படி வாங்கினானுங்க? இப்படி பேசுறதுனால தான் நம்ம எதுவுமே வாங்காம இருக்கிறோம். எடுத்து சொல்லுங்க ரங்கராஜன். ரங்கராஜன், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்ககிட்ட ஒரு பீர் காசு இருக்கா? இல்லை. ஒயின் ஷாப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு எடுத்துட்டு வாங்கடா. ஒண்டியா குடிக்காதீங்க. இது நல்ல சரக்கு தானே அப்படின்னு நான் அடிக்கிறேன். ஆயா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆயா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு பங்காளி. அம்மா 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 அம்மா. ரங்கராஜன் சொல்லுமா. டேய் மாணிக்கம், எங்கடா இருக்க? கோயிலம்மா. காலையில தேடிட்டு இருக்கோம்டா. ஆயா உட்கார்ந்துடா. எங்க போச்சுனே தெரியல. நீ பாத்தியா? கால்ல இருந்தா? ஆமா. நீ வை பங்காளி. ஆயாவை காணுமா பங்காளி? ஆயாவை காணுமா? டேய், நமக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் ஆயா தானடா. ரங்கராஜன், எங்க ஆயா பாத்தீங்க? இல்ல. அதுக்கு எதுக்கு மறைக்கிறீங்க ரங்கராஜன்? ஆயாவை காண பங்காளி. ஆயாவை காண பங்காளி.
அம்மா ஆயா வந்துருச்சு. எங்க போச்சா இந்நேரம் வரைக்கும் கேட்டியா? ஐயோ நான் கேட்கல சாமி. நான் கேட்டா மட்டும் அப்படியே சொல்ற போகுதாக்கும். வாயை திறந்தாலே பொய் பொய்யா தான் வரும். வயசாச்சே ஒரு கடலை கடப்பான் இல்லாம அப்பப்ப காணாம போனா என்ன நினைக்கிறது? அது ஹலோ ஆயா எங்க ஆயா போன நீ? இன்னைக்கு தலைப்படம் ரிலீஸ்னு தெரியாதா? அது தெரியும் எனக்கு. அதுக்கு இவ்வளவு நேரமா? அது 3 ஷோவும் பார்த்து வர வேணாமா? சரி படம் எப்படி இருந்துச்சு? பயங்கர பாஸ் ஆஃபீஸ் கிட்டு. பங்காளி தலைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டான் பங்காளி. தலை என்னைக்குமே தெருக்கி விடும்டா. சரி வீட்டுல நிலைமை எப்படி இருக்கு? என்னது? உன் சன்னு வந்துட்டாரா இல்ல? தாத்தா மாரிக்கிறான். நானே இப்பதே வந்தேன் ஜஸ்ட். நீ சீக்கிரம் வந்து சேர்றா. வர வை. ஏய் ஆயா கிடைச்சிடுச்சு வா. என்ன காணாம போன மலேசியா பிளைட் கிடைச்ச மாதிரி சொல்ற? ஆயா தானே, அது கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன? ஆயா கிடைச்சிச்சு. அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கிளிகுட் வைன் மை பிக் ஏ ஃபாதர். கூட்டி கழிச்சுப்பா. கூட்டி கழிச்சுப்பா. டேய் முதல்ல இங்க பார். எது சொன்னாலும் கரெக்டா சொல்லு. அசந்தா அடிக்கிறது உன் பாலிசி, அசராம அடிக்கிறது என் பாலிசி. கூட்டி கழிச்சு பார், கணக்கு கரெக்டா வரும். அது தேவா என் நண்பன். அப்போ அனிருத் யுவன் சங்கர் ராஜாலாம் உனக்கு எதிரியா? என்னடா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? பார்த்து போயிட்டு வா. ராமசாமி ஐயா பொள்ளாச்சி ஆஃபீஸ் ஃபோன் போட்டு கேரளாவுக்கு லோடு போயிருச்சான்னு கேட்க சொல்லு. பாம்பேலேருந்து மெயில் வந்தா லோடு அனுப்பணும். மழை வேலையை பாரு சரியா? நம்ம வெறுப்பேத்துறாராம். பெரிய டைமண்ட் வியாபாரி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. கேட்டியா மங்களே? கேட்டுதான் இருக்கிறேன். இன்னும் இவர் மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி சொல்றாரு. நானா வேலை செய்யலையா? என்ன வேலை செஞ்சா? 2 தலகாணி ஒரு போட்ட மங்களே. அடச்சே. ஏனுங்க ஆ மாணிக்கம் ஆடுறேன் பாடுறேன்னு ஊரை சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். நீங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க நினைப்பு உங்களுக்கு? உன் புள்ள உன் முன்னாடி தானே சவால் விட்டு போன. கிளம்ப சொன்னா கிண்ணார்காரனு கேட்குமாக்கும். உழுவுறதுக்கு நிலம் இருக்கு, உழுவுடானா பேண்ட்ல அழுக்காவும் சர்ச்சில் சேராமனு உட்காந்துருக்கான். காலேஜில் உண்டை சேர்த்துனா கட்டு நேசம் வெட்டி பண்ணிட்டு வந்து நிற்கிறான். ஏதோ மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. சேர்த்து விட்டது அக்ரி காலேஜ். அங்கேயும் அதே வயல் வாழ்வுதான். போனது போகட்டும் விடுங்க. அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை பண்ணி கொடுக்கலாம்ல. இங்க பாரு சரசு, அவன் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டான். இப்படியே செட்டி சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கட்டும். கடைசியில் அவன் கூட ஒரு பையன் இருக்க மாட்டான் பாரு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். தம்பிகளா, என்னதான் டைமண்ட் வியாபாரியா இருந்தாலும் பசிச்சா சோத்தத்தான் திங்கணும். ஏ பிட்டு பாடண்டி, ஏ பிட்டு பாட. டேய் 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 சின்ன பசங்க என்னடா நைட்ல மேட்ச் பார்க்க போறோங்க. ஏதோ பொட்ட புள்ளையில விளையாடிட்டு இருக்குதாமா. இன்னைக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆட வாப்பா நான் பேசிட்டு நேரமா போடுங்களா. எங்கடா டேய் டேய் ஷார்ட் புட் பண்றீங்களா? சொல்லுங்கடா டேய். டேய் பெண்கள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இல்லையே வரலாற்றில் பிள்ளையாகி விடும். முதல்ல நீங்க பிள்ளை எல்லாம் பேசுங்கடா. முதல்ல அவனை புடுறா. என்ன வண்டியா? பாய்ஸ் டேய் டேய் டேய். நான் ஊனுங்க டியூஷன் கிட்ட சுத்துறீங்க. இந்த வாரே கையில கொம்புலாம் போச்சு. டேய் அட்டென்ஷன் நில்லுங்க. பெரிய பசங்க கூப்பிடுறாங்க மதியா மறிங்க. அப்பா மாட்ட சொல்லட்டுமா? டேய் டேய் சின்ன பசங்க தெரியாம பட்டாங்க விடுறா. சரி விடு மேட்டர் வரேன். அப்படி உள்ள போய் என்னடா பார்க்க போற? ஹாக்கி மேட்ச் நடக்குதுல்ல? ஹாக்கியா? டேய் வெல்டிங் பண்ண ஹெல்மெட் மண்டியா? அது ஹாக்கியாடா? 800 வருஷமா நடக்குதுல்ல. நாங்க பார்த்துட்டே இருக்கறோம்ல. 800 வருஷமா பார்க்கறானா? சரி நீ போடா ஹாக்கியா பாரு. போடா. ஹாக்கிக்கு ஃபுட்பாலுக்கு வித்தியாசம் தெரியாது. டேய் உங்க பக்கத்துல சீட்டு பிடிச்சு வைங்கடா எங்களுக்கும். பகலை வா போய் பாத்துலாம். அப்படினா தான் நடக்குது போய் பாப்போம் வா. டேய் பனி காய்ச்சி ஜெனி ஜோர வர வீட்டுக்கு போடா. போய் லவ் சோ பகலை. டேய் என்ன தியேட்டரா விசில் அடிச்சுங்கடா. கம்முடா. என்னடா வாயில கோலமா வச்சிருக்குது. டேய் காப்பண்ணா. யாரு இவனுங்க? டியூப்லைட் திருட வந்திருக்காங்களா? ஹலோ 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 யோ உன்னதான் மேட்ச் முடிஞ்சியா? முடிஞ்சிச்சா? நீங்க யார் சார்? நெட்டு மடிக்கிறவன். பின்ன உன் மூஞ்சியை பார்த்தா பொண்ணுங்களை மடிக்கிற மாதிரியா இருக்க? மூஞ்சியை பாரு தயிரில் இந்த பாச பூச்சி மாதிரி. போடா போடான்றான் சொல்லிட்டேன். அவ்வளோ கோவப்படுறேன். என்னாச்சு பண்றீங்க? மேட்ச் டேய் எல்லாம் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. அங்க பாரு நெட்டு மடிச்சுன்னு போயினுங்கடா. அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் நான் வெறுப்பே தெரியா? போடா மேட்ச். ஏய் கோஹான் வாழை போடுங்கப்பா. தச்சு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் இது மாதிரி ஆயிட்டோம்.
தென்னை மரத்தில் உட்காந்துக்கிறாளா? ஒரு 4 இளநீ பிச்சு போட சொல்லு. வாடா இங்க வாடான்ற. அவ எனக்கு மட்டும்தான் போடுவா. ஒரே எல்னி, லவ் எல்னி. அது அழிவு போன இளநியா தான் இருக்கும். ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம கிரிக்கெட்டை விட்டுருவோம், வாலிபால் மாறிடுவோம். இந்த பாலே உன்னால அடிக்க முடியல, இவ்வளோ பெரிய பால் எப்படி அடிப்ப? தொண்டோம். முதல்ல நாங்க பீர் எப்படி அடிக்கிறது அதுக்கு சொல்ல ஐடியா. இப்போ என்ன உங்களுக்கு சரக்கு தானே அடிக்கணும்? ஆமா. வீட்டு கணேஷ் என்ன சொல்லியிருக்காரு? ஜெஸ்ஸி சொல்லி அது இல்லடா, பசங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ ஒரு பஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. பழனிசாமி 4 நாளைக்கு முந்தைய சொல்லி விட்டுரு, இல்லைன்னா பார்ட்டி சங்கடப்படு. சொல்றேன். இவர் பெரிய ஒபாமா செக்ரட்டரி. 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதா வருவார். என்னடா மாமா தனியா பேசிட்டு போறான்? பைத்தியம் முடிச்சிச்சானா அவனுக்கு? ஹே மாமா, வாங்க. என்னங்க மாப்ள? டேய் அவன் ஒரு ஆள் உட்காருடா. ஓகே பங்காளி. மாமா வணக்கம் மாமா. அடப்பாவி, எந்நேரமும் பிஸி போல மாமா. மாப்பிள்ளை இங்க உட்காந்துருக்கேன், கண்டுக்காம போறீங்க. ஏங்க மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க நீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த பண்ணி வாங்கி கூட சேராதான் சொல்லி. சரி மாமா, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா அருமையா சூப்பரா இருக்கீங்க. எவ்வளவு பேர் போய் பேசுறான் பாரு. அதாவது ட்ரீட்டு ட்ரீட்டா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாட்டில? போகும்போது எனத்தை கொண்டு போக போறோம். அருணா கயத்தை கூட அவுத்து குளியல விட்டு அமைக்கிறவனுங்க. வா மாப்பிள்ள போலாம் மாமா. டேய் வாங்க வா மாப்பிள்ள போலாம். நீ சைடிஸே நீதான்டா. சரக்குடா. பங்காளி மாமா மலையிட்டா ஊபி அடிச்சிடலாம். மாமா யார் ரசிகர் மாமா நீங்க? மாப்பிள்ள என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு பிடிக்கும். மாமா நம்ம சூப்பர் ஸ்டாரை போட்டு ஒரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்கு மாமா. எங்க மாப்பிள்ள? அங்க பாரு மாமா. அட காப்பாத்து மாமா, காப்பாத்து. என் தலைவர் மேல நீ கை வைக்கிற. வெளிவா, உன்னை பாத்துக்கிறேன். யார் மாப்பிள்ள? ஏய் சொல்லுங்க. டீ வச்சு குளிச்சுடா நீ புறா புறா. ஐயோ நான் இல்லங்க. ஏய் மாப்பிள்ள, ஏய் வாடா. டேய் பாத்தற தாத்தா மேல வச்சிராத. டேய் அவன விட மாட்டேன். ஒண்ணு நீ இந்த ஊர்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். விட மாட்டேன். பங்காளி நான் ஒண்ணு மாதிரி ஒல்லியா வரேன். கரெக்ட்டா காலை பார்த்து அடிக்கணும். கரெக்ட்டா மூஞ்சி மேல அடிக்கணும் பாரு. அண்ணா தெரியாம சாரி அண்ணா, கொஞ்சம் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடுமா? சூப்பரா இருக்குது. ப்ளீஸ் நான் விட்டுருங்க. ஆமா நான் வச்சது யாருன்னா வச்சது அவனை எங்க ஊர்ல வந்து என்கிட்ட காசு கேக்குறேன். வாங்கண்ணா. ஐயோ விடுங்க, வாங்க பரவாயில்ல, வாங்க போலாம். என்னம்மா இப்படி பண்ணி போட்டானுங்க? யாருண்ணா அவங்க? யாருக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஹெட்லைட் உடச்சு போட்டாங்க. வாகன்னு வணக்கம் அங்கிள். பிரின்சிபல் நேரத்திலே வருவீன்னு சொன்னாரு. அது ஒன்றும் இல்லை அங்கிள். ஹலோ, வரவல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ என்னாச்சு? 2 பசங்க நாய் துரத்துறேன்னு சொல்லிட்டு ஹெட்லைட் உடைச்சிட்டாங்க. அப்புறம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க அங்கிள். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லை அங்கிள். சரி, அது நம்ம ஊர் பசங்களா தான் இருக்கும், பாத்துக்குவோம். ஓகே அங்கிள். உள்ள வாங்க. வேணே உள்ள கூட்டிட்டு போமா. வாங்கம்மா. டிரைவர் தம்பி, நம்ம மெக்கானிக் இருக்கான், மாத்தி விட்டுறலாம். சரி சரியா? சரி பங்காளி, இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அந்த நாயை முடிச்சிடும். என்ன சொல்றேன்? ஏய் பங்காளி, அதே வண்டி நிக்குது. ஒருவேளை டிரைவர் வந்து உள்ள கம்ப்ளைண்ட் பண்றானோ? ஆமா பங்காளி, நம்ம தான் பல்ப் அடிச்சு உங்க ஒப்பம் கிளி கொண்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஓட ஓட அடிப்பான்டா. வண்டியை திருப்படா, திருப்படா வண்டிய. இப்ப ஏன்டா கரகாட்டம் ஆடுற வண்டியில? ஏன்டா வாலிபால் ஆடுற நேரம் ஆடாது? ஒப்பனும் தெரிஞ்ச ஓட ஓட அடி பண்றேன். திருப்படா வண்டிய. பங்காளி நான் யாருன்னு தெரியும்ல? ஏன் மாணிக்கம் மறந்துட்டியா? எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன ஒண்ணுக்கா? இதுக்கு உங்க ஒப்பனே மேல்றா. இறங்கடா. அந்த நாய் பிடிக்கிற போஸ்டி இவனுக்கு தானாமா? ஆமா அங்கிள். அது ஒண்ணு இல்லைங்க பெரியப்பா.
நம்ம ஊரில் ஒரு வெறி நாய் ஒன்று நம்ம பழனி மாமா மாதிரி சுற்றி இல்லைங்களா, அதை தான் கல்லெத்து அடித்தோம். நாய் ஓரமாக போச்சு, காரு குறுக்கால வந்துச்சு, அடிச்சு கல் ஸ்ட்ரைட்டாக போச்சு, அதான் கண்ணாடி உடஞ்சி போச்சு. வெரி சாரிம்மா. ஐயா, யாரையும் கடிச்சு வச்சிட வேண்டாங்கிறதுக்காக பொது சேவை செஞ்சீங்களாக்கும். வேற வேலை. நான் என்ன பண்ணீங்க? அடிச்சிங்களா இல்லை கடிச்சு தின்னு விட்டீங்களா? இல்லைங்க பெரியப்பா, கல்லெத்து அடித்தோம், நாய் எஸ்கேப் ஆகிடுச்சு, அதான் லஞ்ச் பிரேக் விட்டு அப்புறம் போய் அடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறேன் பெரியப்பா. தெம்பா. எஸ். ஆமாம், இவங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு ரொம்ப அவசியமாக்கும். இல்லைங்க பெரியப்பா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் பெரியப்பா, வேற ஒன்றும் இல்லை. காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துற பிள்ளைங்க மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. பிரின்சிபல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது அக்ரி விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எது இந்த செடியை தடவி தடவி படிப்பாங்களா அதுவா? வெல்கம் டு மை கண்ட்ரி. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் நிறைய தேவைப்படும், அதனால என் நம்பர் நோட் பண்ணுங்க. 9894. இல்லைங்க பெரியப்பா, பெண்களை நான் கொஞ்சம் தாயா மதிப்பு, அதனால தான் பெரியப்பா. மாய முடிட்டு இருக்கியா? சரிங்க பெரியப்பா. அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் தங்க போறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் பெரியப்பா. நாங்க பாத்துக்குவோம். கிளம்பு, மாமா வீட்ல போய் தங்குவியாமா? மாம்ஸ் ஊருக்கு போய் 15 நாள் ஆகுது தெரியும்ல. டேய், அவனுக்கு எதுடா வீடு? அவனே மாட்டுக்கோட்டால தங்கிட்டு இருக்கான், அவங்க கூட போய் தங்க சொல்றான் பாருங்க அப்பா. அங்க பாரு மாமா. வெல்கம் மாமா. போலாங்களா? போலாம்டா மாமா. வாங்க. அண்ணா டாடா. காட்டு போன மூஞ்சி ஊருக்கு போச்சு தானே சொன்னா. என்னடா இது ஏதோ டோட்டல் ஃபேமிலி பிளானிங் மாதிரி தெரியுது பங்காளி. எனக்கு அதே டவுட் தான். சொத்தை பிரிச்சிருவான் பங்காளி. எனக்கு இன்னும் அந்த காட்டு பூனை மேல தான் டவுட்டா இருக்குது. ஏனுங்க மாமா, இது வீடு நினைச்சீங்களா இல்ல ஆடி ஆபீஸ் நினைச்சீங்களா? எட்டு போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. சுத்தத்தை விட்டுட்டு வீடு ஹலோ, போங்க. ஹெட்லைட் உடைச்ச காசு எங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வந்துடுறோம். ட்ரஸ்ட் மீ. எஸ்மி. என்னங்க, அன்னைக்கு வாலிபால் மேட்ச்ல எகிரி ஒரு ஷாட் அடிச்சிங்களே, செம ஷாட்டுங்க. நானும் ஒன்று சொல்லிக்கிறேன், அதை விட உங்க டீம் தோத்தது இல்ல, அது ரொம்ப சூப்பருங்க. ஏன் பங்காளி? இல்ல உண்மையை சொன்னப்பா. நன்றிமா வீட்டை விட்டு தோத்ததுக்கு. என்ன பங்காளி, மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு. டேய், மதியம் 12 மணி வயலுக்கு கூட்டு வந்தா பிரகாசமா இருக்காம மண்டவர் எரியுறா. டேய் என்ன பாத்தியா? நான் அப்பவே சொல்லல மார்க்கெட் பிரகாசமா இருக்குன்னு. ஒண்ணு இறங்கி போய் பேசு, இல்ல வண்டி கண்ணேரி வேணும், இல்லாட்டி நெஞ்சம் இப்போ வெடிச்சிடும். ஒரு கோடி ஆசை உன்னோடு பேச, பேசாட்டி என் முதிரு துடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கழுத்தை திரும்பினு நினைச்சுக்கா, தானா கழுத்தை திரும்பி தற்கொலை பண்ணிக்கினாரு காலைல பேப்பர்ல வரும். எடா வண்டியா, அவங்ககிட்ட போய் நம்பர் வாங்க. உன்னோடு நான் பேச. என்னப்பா எவ்வளோ சொல்லணும்? இப்போ ஒரு பொண்ணு போச்சே, அந்த நம்பர் கிடைக்குமா? ஏய், என்னது? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கலையா? என்னடா இல்லன்றா? நான் அவங்க ஒப்ப நான் என்கிட்ட சொல்றேன். டேய் நான் சார் போடா, நம்பர் கேட்டுன்னு பொண்ணுங்க நம்பர் வாங்குறேன். அசிங்கமா இல்ல உனக்கு? ரொம்ப தப்பு. யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. சரி, இப்போ வந்துட்டு போச்சுல, அந்த பொண்ணு நம்பர் கொடு. குர்ரா கேக்குறல்ல? நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. ஏன்? இருப்பங்காளி, நான் கரெக்ட் பண்றேன். 70 ரூபா கோட்டருக்கு எப்படி இழிக்கிறான் பாத்தியா? இதுக்கு கொடு. கோட்டருக்கெல்லாம் நம்பர் இல்ல, நம்ம நட்புக்கு தான் நம்பர் தர்றேன். டேய் எழுதி கொடு. கோவத்தை விட கோட்டர் வெளியது, தெரிஞ்சுக்கோ. டேய் பழனி மாமா போதில சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நான் பேசி கொடு, நான் பார்த்து. சரி ஓகே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நம்பர் வாங்க. அவன்கிட்ட பேசி பாத்துடா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. ப்ராப்ளமே உனக்கு தான். அவனே நண்டு மூக்கா நம்பர் கேட்டா அப்பே கொடுக்க வேண்டியது தானே. ரொம்ப ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். யாரா நீ? கஸ்டமர். கஸ்டமர் அடிக்கிறேன். போடா வீணா வேலை பண்ணாதடா. டேய், கோட்டருக்காக தான்டா நம்பர் எழுதி கொடுத்தேன். கோட்டருக்காக நம்பர் எழுதி கொடுக்குறேன், ஆப்புக்காக நண்பனோட கழுத்தி யாரப்படா நீ? இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசி தப்பிச்ச பத்தியா? போடா, இது ஒரு ஜாப். இவனுக்கு நான் மாமாவா பங்காளியான்னு தெரியல. டேய், எப்படி பார்த்தாலும் 9 நம்பர் தான்டா வருது. 9 நம்பர் தான் வருதா? கடைசி நம்பர் இல்லையா? இல்லையே. கடைக்காரங்க ஃபோன் பண்ணு. ஓ கரெக்ட். நம்பர் நாட் ரீச்சபிள். நம்பர் நாட் ரீச்சபிள். எஸ். செஞ்சிட்டானா? பங்காளி, 9 நம்பர் நம்ம இருக்குல்ல, அந்த கடைசி நம்பருக்கு மட்டும் 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தானே. சூப்பர். போடு நம்பர் போடு. பாரு இரு. ரிங்கு போறா. அண்ணி எத்தா என்கிட்ட கொடு. ஐயே. ஹலோ, நான் டாக்டர் சமையல் சரண்ராஜ் பேசுறேன். என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என் பங்காளிக்கு தான். அவனுக்கு வயசு என்னடா? அவனுக்கு ஒரு 25 இருக்கு சார். அந்த வயசுல வர்ற பிரச்சனை தான்டா அது. கூச்சப்படாம வாங்க, சரி பண்ணிடுவோம். அப்போ வந்தா சரியாயிடுங்களா? ஆட பாவீங்களா, கன்னத்துல கை வச்சுட்டு இருந்தா எப்படிடா சரியாகும்?
கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்கு வாங்க அப்பதான் சரியாகும். டேய் டாக்டர் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாரு. டேய் அவன் அப்படிதானே பேசுவான். போன விடா. ஏன் நீ அவரை பேசிருக்கியா? ஹலோ ஹலோ வச்சிட்டாங்களா? அப்ப நம்ம முந்திரியை கவனிப்போம். ஹலோ யாரு? ஹலோ நான் புளியம்பட்டி காளி பேசுறேன்டா கண்ணா. டேய் பிராடு தண்ணி போட்டிருக்கியாடா? ஒன்னும் ஆரம்பிக்கல சார். நாளைக்கு உன் வண்டியை பிடிச்சி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போட்டு 3000 ஃபைன் சீட்ல என் பேரையே மாத்திக்கிறேன்டா. முதல்ல பேரை மாத்துங்க சார். 3000 கடன் வாங்கியாவது உங்களுக்கு ஃபைன் கட்டுறேன். பேரா சார் அது? குஞ்சு மணி. அது சுருக்க கூப்பிட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுங்களா? டேய் அங்கேயே இருடா. வந்து உன் கழுத்து மேலேயே மிதிக்கிறேன். கழுத்து மேல மிதிக்காதீங்க சார். வந்து முதுல மிதிங்க. 2 நாளா வலியா இருக்கு. சார் சார் என்ன இருந்தாலும் வெயிட் பண்றேன் சார். ஆயிலோட வந்துருங்க. டேய் டேய் நல்லா மசாஜ் பண்ண வர்றா. உனக்கு ராசியே இல்ல. லவ்வருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபீலோட பண்ணுடா. நீ லவ் பண்ணா நான் ஏன்டா ஃபீல் பண்ணா? லைன் போகுது. போட்டோம் போட்டோம். ஹலோ ஹலோ என்னடா கணத்துல கைக்குற? ஹலோ ஆ ஆ ஈ என்னடா வாந்தி வருதா? எடுத்துறா. டேய் டேய் யாரோ வேணும்னே பண்றாங்கடி. மறுபடியும் பண்ணா பாத்துக்கலாம். டேய் பங்காளி பேய்க்கு என்ன ஃபோன் பண்ணி? மாப்ள என்ன இப்படி வீணா போனவங்க கூட வெட்டியா பேசிட்டு இருக்கற? பனி காலத்துல சலதோஷம் பிடிச்சிக்கிறப்ப உள்ள வந்தபடியா? சரி மாமா நான் வெளியில பார்த்தா ஜலதோஷம் பிடிக்காத மாமா. நொறுக்கி நொங்கு எடுத்து விடுவேன். பார்த்து நடந்துக்க. தொலைச்சிருவேன். மாமா அந்த லுங்கி கொஞ்சம் தூக்கி காட்டுங்க மாமா. ஊறிக்கிட்டு போறோம். மாமா இருட்டுல போவாதீங்க. காட்டு பூனன்னு கல்ல தச்சிருவானுங்க. டேய் மாமா போயிட்டான் போகுது இது. மாமா நைட்ல பலாப்பழம் திருட வந்த மாதிரி இருக்கான். இவன் பண்ரூட்ல பலாப்பழம் திருடி அடி வாங்கிட்டு வந்தவன் தான்டா. என்ன அந்த பொண்ணு தானே? பேச வார்த்தை வரல. திரும்ப ட்ரை பண்ணு. ஏப்பா அந்த காயெல்லாம் காஞ்சி கீழே கிடக்குது இல்லை? மழை மழைன்னு வேலை பாருங்க. பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா? வாங்கய்யா. பார்த்து இறங்குமா. வீட்டுக்கு போன நாங்க நீங்க இருக்கேன்னு சொல்லிச்சு. பொண்ணு கல்யாண வேலையில ஜரூரா நடக்கும் போல இருக்கு. நல்லபடியா நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம பங்காளியை 10 பேர் படப்படன்னு பார்த்து போட்டாங்களே எல்லா வேலைத்தையும். பங்காளின்னா சும்மாவா? அது தென்னை வளப்பை பத்தி பிள்ளைகளுக்கு ஏதோ சந்தேகமா. அதை உருப்படியா சொல்லி கொடுக்குறாள். நீங்க ஒருத்தர் தான் அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தையும் சொல்லி தர்றது? எம்பட படிப்பு உங்களுக்கு தெரியாதுங்களா? என்னென்ன படிப்பு இல்லைனாலும் உனக்கு அனுபவம் இருக்கு. அது இந்த படிக்கிற பிள்ளைக்கு கிடைச்ச நல்ல விஷயம் தானே. ஆளுதான் இப்படி பேசுவார். ரொம்ப விவரமான ஆளு. கூட்டிட்டு போய் சொல்லி கொடுங்கண்ணே. போங்கம்மா. மத்தியான சாப்பாட்டுக்கு வண்டி அனுப்பிச்சுடுற. வீட்டுக்கு வந்துருங்க. சண்முகத்தோட ரிட்டிகேஷன் ஒன்று கோர்ட்ல போயிட்டு வந்துடுறேன். சரியா? நல்லது. போங்கம்மா. டேய் வண்டி தென்னந்தோப்புகளோடு காட்டு எருமை சவுண்ட்லாம் கேட்குது பாரு. ஆனா நம்ம சோமு. டேய் அண்ணா அன்னிச்சிடா. எங்க? அங்க பாரு. அது என்னடா அன்னிச்சி? டேய் நீ தானே நேத்து மரியாதை கூப்பிட சொன்ன. அதான் அப்படி கூப்பிட்டேன். அந்த பொண்ணு எப்படி பாக்குறேன்? அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி போ சோமம்மா வச்சு கரெக்ட் பண்ணிடுறோம். பானை என்ன பாடம்? இந்த தோப்புல தென்னங்கன்னு மட்டும் தான் வைக்க முடியுமா எப்படி? ஊடு பேர்னு போடுவாங்கம்மா. இந்த கோகோன்னு இருக்குதுல்ல, இந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதுக்கு உண்டான பயிர் வழக்கமா போடுவாங்க. இப்ப நம்ம போடல. என்ன சோமாமா? பாடெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாத்தியார் ஆயிட்டீங்க போல. ஏன் நீங்க தான் சொல்லி தரது? சாரு வெறி நாய் வேட்டைக்காரண்டி. அவருக்கு இதெல்லாம் தெரியும் போது. அது என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? தம்பிக்கு ஊருக்குள்ள 6 காடு தோட்டத்துல என்ன விளையுதுன்னு அத்தனையும் ஆத்துப்படி. யாராவது ஒருத்தர் அவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா காடு தோட்டத்தையும் சுத்தி காட்டுவாரு. கேட்டா காட்டு விடா. ஹலோ ஹெட்லைட் உடைச்ச காசு தானங்க. 5 மினிட்ஸ் செட் வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற தோட்டத்தெல்லாம் சுத்தி காமிக்க முடியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? வாங்க வாங்க போலாம். வாங்க நீ வாங்க. ஏய் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டே இருங்க. நான் பக்கத்துல தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். போலாமா? குழம்பு வைக்க சொல்லிச்சு. புளி வாங்கி போங்க. தோட்டக்காரங்கிட்ட நாம உங்களுக்கு பங்காளி
பங்காளி நீங்க போங்க, நிம்மதியா இருக்கிற வராதீங்க போங்க. ஆமா, எல்லாரும் அஜித் விஜய் போட்டோ தானே ஒட்டுவாங்க. நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டோட போட்டோ ஒட்டி ஓ இருக்கீங்க? அதுங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. டெய்லி எலுமிச்சம்பழம் வாங்கி கேட்டா செலவாகும் இல்லைங்களா? ஆமா. அதான் கிறிஸ்டிக்கு பங்காளி போட்டோ ஓட்டிட்டேன். நீங்க தளபதி படம் பாத்தீங்களா? பாத்துக்கோமே. எவனாவது ஏமாத்தியாவது கொண்டு போய் பாத்துருப்பீங்க. அதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். அப்படியே தென்னமரத்து மேல பாருங்க. அன்னிஜி வந்துட்டாங்க. பிளான் ஸ்டார்ட்ரா. ஆச்சு. போ. லவ் பண்ற மூஞ்சா இது. லாரியில போய் யோ மெக்கானிக்கே, பிரேக் ரொம்ப நல்லா வேலை செய்தியா. இங்க ஒரு தலையை கொடுத்தா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சோடா ஒன்று கொடுப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க பார்த்து வரக்கூடாது. எந்திரிங்க. அடி எதுவும் படலையே. செமையா இருக்கீங்க, செம அடிங்க. டேய் பங்காளி வாங்க போலாம். பார்த்து கொஞ்சம் பிடிச்சிட்டுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே தானே? டாக்டர் என்ன ஒரு மாதிரியா இருக்காரு? வேற இடத்துக்கு போயிடலாமா? இல்லைங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் டெரரா இருக்கும், ரிசல்ட் கியூட்டா இருக்கும். உங்களை மாதிரி. ஓகே, நல்லா இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க உள்ள வாங்க. என்ன பிரச்சனை? எங்க நடந்துட்டு வந்ததால? கால்ல ஒரு சின்ன காயம் டாக்டர். சின்ன காயமா? தூக்கு தூக்கியா? அட தூக்கியா? ஐயா கால வையா. முடியா கையடியா. எங்க அப்படிங்க? முடியா டாக்டர். முடியா இங்க வந்து வரேன். ஹெல்ப் பண்ணுமா. முடியுமா? இது சின்ன காயமா? சின்ன காயமா பெரிய காயமா? நான் தான் சொல்லணும். நான் தான் டாக்டர். ஐ அம் டாக்டர் வைத்தியநாதன். நான் அந்த டூல்ஸ் எடுத்துட்டு வாமா. எஸ் டாக்டர். வலிக்குதா? இது டூல்ஸா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எடுமா. சாரி டாக்டர். கோச்சுக்கிட்டியா? போய் ரெஸ்டரா என் செல்லம். டாக்டர் பாத்து டாக்டர். கல்யாணம் ஆகல டாக்டர். ட்ரீட்மெண்ட். பிபி இருக்கா? இல்ல டாக்டர். சுகர் இருக்கா? டாக்டர். கொலஸ்ட்ரால் இருக்கா? இல்ல. அட என்னம்மா இது கேட்டாலும் இல்லைங்கிற? காசாவது இருக்காமா? இருக்கு டாக்டர். நர்ஸ், இவனுக்கு ஊசி போட்டு அந்த மருந்தை வச்சு கட்டுமா. யோ போயா. டாக்டர் பின்னெல்லாம் போடுவாங்க டாக்டர், வெக்கமா இருக்கும். நீங்களே போடுங்க டாக்டர். நான் போட்டா 150 ரூபா, அவ போட்டா 50 ரூபா. எது சௌரியா? அப்ப அவங்க கிட்டே போட்டுக்கிறேன் டாக்டர். போ. ஏமா தப்பு பண்றீங்களாம்மா? எது கேட்டாலும் இல்லைங்கிற அவனை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. போமா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ என்னங்க என்னாச்சு? மாணிக்கத்துக்கு அடி போட்டுடுச்சாங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கானா? ஹலோ அங்கிள். யார்ப்பா? நான் கலை பேசுறேன். சொல்லுமா, என்னாச்சு? மாணிக்கத்துக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன தரேன்னா அங்கிள். அப்படியா? இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு. ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு வந்துடு. கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க என்ன ஆஸ்பத்திரி? ஒண்ணு இல்லையா, வெறும் சராய்ப்பான். கத்தி ஊற கூட்டாத. போ. அந்த பன்னிவாயனோட சேர்ந்து பைக்ல ஊற சுத்தாதரான்னு சொன்னா கேட்டா தானே? புள்ளைக்கு அடிபட்டுடுச்சு. கொஞ்சமாவது ஏதாவது அக்கறை இருக்கா பாரு. ஒரு நாளைக்கு கையை காலை உடைச்சிட்டு வருவான், வச்சு கஞ்சி ஊத்து. விவசாயம் பண்றான்னா வெட்டியா ஊற சுத்திக்கிட்டு திரியிறான். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? என் பேரனுக்கு அடிபட்டு இருக்குல்ல, நான் போய் பார்க்கணும்ல. எந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கீடா? ஏறி போற குரங்குக்கு ஏணி வச்சு கொடுக்குறிய நீ? அவனுக்கு ஒண்ணு இல்ல, சின்ன காயம் தான், வந்துருவான். சின்ன காயமா பெரிய காயமா? என் பேரனுக்கு அடிபட்டு இருக்குல்ல, பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட விட மாட்டேன்டா. எதையோ போடுங்க, என் தலையில கல்ல தூக்கி போடாம இருந்தா சரி. ஓடா, இதையும் ஸ்டேட்டஸ்ல ஓடுவேன்டா. யோ என்ன நடக்குதுடா? அவர் காது கேட்டு போகுது. விக்க வந்தா எங்க அப்பா கூட்டி போயிட்டான். நீ பாட்டு கிளம்புற. கையெழுத்து போட்டா காசு தரணும்ல? சொன்னல. காசு கொடு, கையெழுத்து அப்புறம் வாங்கிக்கோ. குடியா. காரியமே கெட்டு போச்சு, காசு கேக்குறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு வேலை தெரியுமா? எங்களுக்கு பொள்ளாச்சியில பிபிஎல் மேட்ச், அது கூட அக்ரிமெண்ட் பண்ணாம வந்திருக்கோம். அசிங்கமா தெரியா நீ? சும்மா காலையில இருந்து காத்து கிடக்குறாமா. வேலை இல்லாத மேட்ச்டா நீ. யோ மீசா, பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். யார் அவன்? இப்போ உங்க கூட சண்டை போட்டு போனாலும் அவருடைய பையன் தானே. மச்சான் பையன். தம்பி கோவப்படுறதுல நியாயம் இருக்குல்ல. நம்ம பிசினஸ் லாஸ் ஆகும், அதுக்காக தம்பி ஹார்ட் பிரேக் ஆயிடுறியா? பிரேக் ஆகும்டா. தம்பி, பிசினஸ்ல நேர்மை ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பிசினஸ் லாஸ் வரும், பட் தட்ஸ் ஓகே. ஆனா நம்பிக்கையோட கையெழுத்து போட்டா காசு வரணும். நீங்க லாஸ் ஆகக்கூடாது. கரெக்டா பாய்ஸ், 100 ரூபி 500 ரூபா கட்டு இருக்கு, கொடுத்தா வாங்கிக்கோ சார்.
That funny guy. Yes, sir. Hey, okay, 500. சும்மாடா உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். Okay. வாங்கடா. Take it. Enjoy, boys. Rock on. அப்புறம் உன் பேர் என்ன சொன்ன? மாணிக்கம். மாணிக்கம். Precious stone. Yes, sir. Right. இது என் பிசினஸ் கார்டு. ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாரு. எப்பவுமே ஃப்ரீயா தான் சார் இருப்போம். கண்டிப்பா வந்துறோம் சார். சார் அது ஃபாரின் சிகரெட் தானே? இம்போர்ட்டட். அதை கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்களேன். Thank you, sir. Water balloon is damn cute, man. I like him. Yo, பாத்துக்கோங்க சார். Take care. Thank you, sir. Come on, boys. ரொம்ப நல்ல மனுஷனா இதுலயாவது உங்களுக்கு குடுறா. டேய் போடா. இருடா உன்னை வந்து பாத்துக்கிறேன். பங்காளி இன்னிலிருந்து இவர் தான் நம்மளுக்கு காட் ஃபாதர். உன் ஃபாதரை டைவர்ஸ் பண்றோம். இவர் கூட டிராவல் பண்றோம். வழக்கம் போல நேரம் எடுக்காம சீக்கிரம் கட்டிட்டு வந்துடணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு. வாங்கடி போலாம். நாங்க வெளியே வெயிட் பண்றோம். ஓகே கோ. பங்காளி நான் வாய் நினைக்காம கை நினைக்கவே மாட்டேன். அங்க ஒரு குழாய் இருக்கு, வேணா வாய் நினைச்சிட்டு வரியா? ஐயோ இது உள்ள போய் சொல்ல எல்லாம் பயங்கரமா சிரிப்பானுங்க. டேய் நான் கட்டிங் அடிக்கிறத பத்தி சொல்றேன்டா. பங்காளி யார் உள்ளதான் எங்கேயோ இருக்கா பங்காளி. ஒரு ரெண்டு உள்ள கூட்டு போய் காமிச்சுட்டு போயிடு பங்காளி. விட்டுட்டு போயிடா. நானா சேராட்டோட கூண்டு போய் விட்டு போறதுக்கு. சரி வா. சேர்க்க சரியில்லைண்ணா இதுமாதிரி செய்யலாம் செய்வேன்னு சாமி ஆண்டர்சன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. தலடா வணக்கம் தலை. சல்யூட். பங்காளி நான் ஒரு பஞ்சு சொல்லட்டோமா? பங்காளி கப்பல் இல்லாத துறைமுகமும் இல்ல, தளபதி இல்லாத திரையுலகமும் இல்ல. சூப்பர் 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 வா உள்ள. அச்சா டீக்கே ஜாவ். பங்காளி உள்ள போலாம் பங்காளி. நீ அன்னிஜி பார்த்தவனே முக்கா குச்சி மாதிரி மூஞ்சி வச்சுக்குவ. நான் என்னடா பண்றது? போ நான் என்ன குடிச்சிட்டு வரேன். வரும்போது எனக்கு கோட்டர் ஆயிட்டா. டேய் என்கிட்ட காசு இல்லடா. இதெல்லாம் கொண்டு போடா. யார் அப்படி? ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. ஏப்பா எங்க போறீங்க? நிச்சயத்துக்கு தான் போறேன். மொய் இது காசு வச்சிருக்கீங்களா? காசு எல்லாம் உள்ளலாம் வைக்க கூடாது. ஒயின் ஷாப் கலால தான் வைக்கணும். வாங்க ப்ரோ. நாங்க டைம் ஆச்சு கடை மூடுறோம் வாங்க. அது எப்படிடா விட்டுற முடியும்? கூட நான் இருக்கிறேன்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சாதிக்கிறோம். இல்லைன்னா பழனி மாமா போட்டு தள்ளிட்டு ஒரு 10 வருஷம் ஜெயிலில் ஜாலியாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன் பார்த்தியா கரெக்டாக மணி கூட அடிக்குது. யாரா? ஏய் பழனி மாம்ஸ் வந்து ஃபோன்ரா. ஏய் இப்போதான் அவனை நான் கொலை பண்ணுறேன்னே நடந்துரும் போல் தெரியுதே. சொல்லுங்க பழனி மாம்ஸ். என்ன சொல்லுவான்? என் கூட சேர வேணாம் தான் சொல்லுவான். அப்படியா? அவர் பிஸ்னஸ்லேயே வா. டேய் அவன் என்னடா பிசினஸ் பண்றான்? அவன் தாடி சேவ் பண்ணானா பொள்ளாச்சி எல்லாம் மேலே பண்றான். இந்த வர இரு அவனை வந்துடுறேன். என்னடா சொன்ன அந்த காட்டு போன என் கூட சேர வேணாண்ணா? நல்ல நேரம் பிறந்துடுச்சு பங்காளி. என்ன ஒப்பா சொத்து பிரிக்கிறேன்ட்டாரா? எங்க அப்பா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிற நேரம் வந்துடுச்சு பங்காளி. சூப்பர். ஏப்பா எங்க போயலாம்? எல்லாம் வாங்க கிளம்பு டைம் ஆகுது போயா. ஆக்ஷன். குட் மார்னிங். வெல்கம் டு கடல் குதிரை ரியல் எஸ்டேட். பொள்ளாச்சிக்கு மிக அருகில் எல்லா வசதிகளோட இந்த வீட்டு மனையை அமைச்சிருக்காங்க. இந்த மனைக்கு அருகில் ஸ்கூல், ஹாஸ்பிடல்ஸ். ஏன் மாப்ள உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறீங்க? சீக்கிரம் வாங்க மாப்ள. சார் வணக்கம் சார். சாரி சார். வணக்கம் சார். ஷூட்டிங் நடந்து போல நல்ல சினிமா சார். அங்க பழைய ஜெனரேட்டர் மேல கூட கவுத்த மாதிரி இருக்காரு. யார் சார் அவரு? He's a funny guy. அவன் தான் டைரக்டர். அவனை நான் தான் பெரிய ஆளாகல. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்களா சார்? சார் எனக்கு ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். என்ன பிடிக்குங்கறா? யூ காட் இட் மேன். இது திட்றாரு. இவன் நடிக்கலாமே. என் பகாலி ரொம்ப நல்லா நடிப்பான் சார். பாத்தீங்களா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாட்டுக்கு பவர் ஸ்டார் மாதிரி இவனை நடிக்க வச்சீங்கன்னு வச்சுங்க ஒரு டவர் ஸ்டார் கிடைப்பான் சார். I like this guy man. Cute water balloon. Thank you sir. Correct time la coach விடுறான்ல. You have the face for it man. You director. டேய் வாடா சார் கூப்பிடுறாரு. நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க. எப்படி ஓடி வரான் பாரு. சார் சொல்லுங்க. டேய் ஏன்டா பிச்சை எடுக்கற? டைரக்டர் தானே நிமிர்ந்து நில்றா. ஏய் Wolmark இந்த பையனை வச்சு தான் ஆட் ஃபில்ம் பண்ணனும். ஓகே போட்டுடலாம். தம்பி அப்படியே ரெடி ஆயிடுங்க. குறைஞ்ச விலை மனசுக்கு நிறைஞ்ச மன
எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? நம்மளோட கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல தாங்க. பொள்ளாச்சியிலிருந்து மிக அருகாமையில் உள்ள இடங்கள்ல உங்களுக்கான மனைகளை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? நம்மளோட கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல தாங்க. கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல பட்டா மட்டும் இலவசம் இல்லைங்க. இப்ப நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு தங்க நாணயம் இலவசமா. டேய் இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து எனக்கு அலர்ஜியாக இருக்கும்டா. ஏடா அது மாதிரி பண்ணுறேன். பங்காளி பாத்தியா, எதை நீ வேணாம் வீதி அங்கேயே கொண்டு வந்து விட்டுச்சு பார். அதே பள்ளிக்கூடம் என்ன ஒரு 4 மணிக்கு பெல் வச்சுருவானுங்களா? பங்காளி இது பள்ளிக்கூடம் இல்லை, காலேஜ். சரி இருக்கட்டும், காலேஜாவே. ஒருவேளை அண்ணி டியூஷன் முடிச்சுட்டு லேட்டாக வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? உன் அண்ணி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி இருந்து பார்த்து பேசிட்டு தான் போகிறோம். ஒருவேளை அண்ணி காலேஜுக்கு வரலன்னா? பங்காளி என்னம்மா அபசகுணமாகவே பேசிட்டு இருக்கிற, அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். டாய் நடா அது பள்ளிக்கூடத்தை காலேஜுன்ற சந்தேகத்தை கேட்ட அடிக்க வரன்ற கான்றாவி காதல் இதுங்களுக்குலாம் வந்துச்சுன்னா நம்மளை மப்டியில் நிற்கிற பங்காளி முனகுற. அது ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களாம் வராங்க அண்ணி வராங்களான்னு பார்க்கலான்ட்டு தான். வாங்க திரிஷா நயன்தரா. சார் நீங்க டவர் ஸ்டார் தானே? கிறிஸ்மஸ் ஸ்டார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பங்காளி ஃபேன்ஸ் பங்காளி. நீங்க வாமா. நான்டா இருடா. அந்த போட்டோ யாராஸ் ஆயிடும் பாரு. என் வயித்துக்கு சும்மா சார் இந்த மாதிரி பப்ளிக்ல எல்லாம் நின்னு பேசாதீங்க. கிசு எழுதிடுவாங்க. ஏய் கிசு எழுதுவாங்களாடா? மானங்கட்டவனே கிசு அசிங்கமா எழுதுறா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டவர் ஸ்டார் வளர்ச்சிக்கு இந்த காலி தான் காரணம். வாங்களே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். செருப்பு எடுக்கவா? நீங்களாம் என் வட்டாது ஏமாந்து வாந்தி தாண்டி எடுப்பீங்க. யாரா அது காக்கா முட்டை ஹீரோனி மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அண்ணி டேய் என்னடா அது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகுது. கலை கலை இங்கே களை பிடுங்குற அங்கே போ. கலைமா கலை கலை. டேய் செக்யூரிட்டி வாடா. சார் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட். கலை கலை கலை. ஹலோ. இங்கே வந்தீங்க? உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கல. உன்னை பார்க்காமலும் இருக்க முடியலையா? அதான் ஸ்ட்ரெயிட்டா விவசாய நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறதே தப்பு. அதுக்கு ஒரு விளம்பரம். இவர் ஹீரோ வேற. டவர் ஸ்டார் வர ஆத்திரத்துக்கு. அதுல என்னங்க தப்பு இருக்கு? யாரும் பண்ணாதே, நான் பண்ணிட்டேன். யார் வேணா பண்ணட்டும், ஆனா விவசாயத்தை உயிரா மதிக்கிற ஒருத்தரோட பிள்ளைய நீங்க அது பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிச்சது அவர் பண்றாரு, எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். இந்த பாரு மாணிக்கம், இந்த மாதிரி விளக்கெல்லாம் என்கிட்ட கொடுக்காத. பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. சோகமே உருவான காதல் வியாதியாளர்களே, கண்மணிகளே, உங்கள் காதல் கை கூட வேண்டுமா? காதலி கூட சுத்த வேண்டுமா? நிச்சயம் நடக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். உங்கள் காதலின் தலைமுடியை என்னிடம் கொண்டு வாருங்கள். மிச்சத்தை இந்த கருங்காலி காத்தவராயன் பார்த்துக்கொள்வான். இப்படிக்கு தொடர்பு கருங்காலி காத்தவராயன் 3232. டேய் முடி எடுக்கிறோம், என் லவ் சக்சஸ் பண்றேன். நான் சொல்றேன் இது உன் லவ் சக்சஸ் பண்றோம். பங்காளி நம்ம என்ன கொல்லக்கூட்ட பாச கொலை பண்ண வந்திருக்கோம். ஒரு முடிய புடுங்க வந்திருக்கோம். பங்காளி என்ன கெட்டப் இது? பங்காளி இது மனிதன் கிளைமாக்ஸ் கெட்டப். பரவாயில்ல, இப்பயாவது மனுஷன் கெட்டப் போட்டிருக்கியே. என்ன பங்காளி இவ்வளவு கேவலமா பேசிட்ட? இது என்ன தெரியுமா? என்னது? மூக்கு பொடி. அண்ணி அட்டாக் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்துக்கிற தெரியுமா? ஓ அப்ப ஒர்க் அவுட் ஆகலன்னா? ஒர்க் அவுட் ஆகலாம். நாட்டு வெடி கொண்டு இருக்குது போட்டு குடும்பத்தை காலி பண்ற வேண்டியதான். அப்ப என் கலை கல்லறை தான். சாவடிக்கிறானே என்னைய. ஜெட்லி படம் பார்த்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தியா? படி ஆண்டா அப்படி தலை சுத்துற மாதிரியே வச்சுக்கிறானுங்க. டேய் குண்டாடுதுடா. சரி டைட்டா வச்சுக்கிறோம் போ. தலைவர் எப்படி தான் அந்த கட்டை போட்டு சமாளிச்சாரோ. இந்த ஆட்டம் ஆடுது. எதுக்கு திருட்டு சாவில பங்காளி பெரிய வீடாச்சு பூட்டு போட்டு தூங்குவான்னு பார்த்தா இவங்க கதவு திறந்து வச்சு தூங்குறாங்க. பங்காளி மூக்கு போட்டிட்டாப்பா இந்த பக்கம் தைக்க சொன்னேன். அவன் என் மூக்குக்கு நேரம் வச்சு தச்சிட்டான். சரி காசு சாத்திட்டு வாங்க. பங்காளி தெரியுதா? தெரியுது பங்காளி. தெரியுதா பங்காளி? தெரியுதுடா. இனி லவ் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு தெரியுது. டேய் வாடா. பங்காளி முடிய வெட்டிடலாமா? அப்போ உன் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அத்தையா? இரு பாக்குறேன். ஆமா அத்தை. எவ்வளோ பயமா இருக்கு. இப்படிதானே உன் மாமனார் பயந்துருப்பான். சரி போ, வந்த வேலையை பாரு. இந்தா உன் அத்தையை நான் ஒரு வழி பார்க்குறேன் போ. டேய் வேண்டா கத்தி எடுக்கிறேன். டேய் இது மயக்க ஸ்ப்ரேடா போடா. டேய்
லவ் வந்தால் பொண்ணுங்க பின்னாடி நாய் மாரி சுத்தவன்னவங்க. ஆனால் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேடா. பெரிய எலிசபெத் ராணி மூஞ்சி போய்த்தி தான் தூங்குவாங்க. ஓப்பன் த பேஸ். அத்தை 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 டேய் பங்காளி, என்னடா எவ்வளோ அடிச்சாலும் அசால்ட்டா இருக்குது அந்த பொம்பளை. ஒழுங்கா மூஞ்சி பார்த்தாடுறா. இது மூஞ்சி பார்க்குற மாதிரியாடா இருக்குது. ஸ்ப்ரே விட அத்தை மேலே வர ஸ்மெல்லு தான் கேர் ஆகுது. காட் பிளஸ் யூ அத்தை. காளி ஜக்கம்மா ஹலோ எஸ் 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 யா 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 அது சரி 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 நீங்க வரும்போது பார்த்துக்கலாம். வாங்க வாங்க. சரிங்க 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 வச்சிடுறேன். என்னடா கருப்பாம்பூச்சி கவுன் போட்ட மாதிரி இருக்கா? ஆயமுடுறா அவர் போலான சாமி. இந்த அங்காளி கருங்காலி காத்தவராயன் யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா சாமி. ஒபாமா. ஒபாமாவா? யூஎஸ்ல இருந்து முடிய புட்டுங்கி அனுப்பி இருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இருந்த முடிய புட்டுங்கி அனுப்பினாருப்பா. அத நெருப்புல போட்டு பொசுக்கி மாந்திரிகத்தை முடிச்சிட்டேன். டேய் வட பேப்பர் மேட்ரு கடல் தாண்டி போயிருக்கடா. கண்ட விட்டு கூட போகுமியா? ஏன்னா என் மாந்திரிகத்தோட பவர் அப்படி. போய் சொல்றான் பூச்சி சாமி. சொம்பு ரொம்ப புதுசா இருக்கே. வாவ், இன்னும் பொலங்கலையோ? எப்படிதான் பார்த்த உடனே சொல்றாங்களோ. போடி உள்ள போ. இருக்கட்டும் சாமி. ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயோ ஒரு பொண்ணை லவ் பண்றா சாமி. நிறுத்து. காதல் கீதம் பாடிக்கிட்டு இருந்தவன் இப்ப மரண காணா பாடுற அளவுக்கு வந்துட்டா. அதானே சப்பி போட்ட ஐஸ் குச்சி மாதிரி இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறான் பாத்தியா? கேட்டுருச்சு. சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருந்துகிட்டு நீ பேசுறியா? கொண்டாந்துருக்கீங்களா? எது மாங்கொட்டைங்களா சாமி? இல்லப்பா முடிய கேக்குறேன். டேய் அந்த முடிய தூக்குறா. எடுங்க படக்குன்னு காரியத்தை முடிப்போம். என்ன சாமி திதி கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? முடிவும் அப்படித்தானே இருக்க போகுது. எடுங்க எடுங்க. என்ன இப்படி மோந்து பாக்குற? எப்ப புடுங்கினது? தூங்கும்போது சாமி. அதான் தூக்கலா இருக்கு. கொடுங்க. ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். என்னடா ஐஸ்கிரீம்லாம் கேக்குறான்? டேய் அந்த ஆளு தெரிஞ்ச மந்தத்தை ஏதோ சொல்றான். நான் உன்னை கண்ணுறான். ஓம் க்ரீம் 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 க்ரீம். வா வேண்டாம். உட்காரு. கையை நீட்டு. நல்லா வருவ. இந்த பாரு நீயே எதிர்பார்க்காத லெவல்ல அந்த பொண்ணை தானாவே ஓடி வந்து நீ டீ கடையிலயோ அம்மா கரையிலயோ வேற எங்க இருந்தாலும் வந்து உச்சா உச்சா உச்சான்னு சாமி. ஐயோ முத்தம் கொடுக்குன்னு சொல்ல வந்தப்பா. நீ ஜாலியா இருப்பா. சரி. ஐயோ எனக்கே முத்தம் கொடுக்குறேன். போப்பா. என்ன இப்படி ஆளையறானே? சாமி நானும் ஒன்று கொடுக்கலாங்களா? செருப்பு பிஞ்சிரும். போறியா? அட பீஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அது கூட வேணான்றான் பாரு அவன். அப்போ நமக்கு தான் லாபம். ஏண்டா ரூபா வாங்கினியா? வாங்கலையா சாமி? வாங்காம என்னடா பண்ற? சாணியா பிடிச்சவனே. ஆமா காளி மணி 5 ஆகுது. அண்ணாச்சி வரதுக்கு உண்டான அறிகுறியே காணுமே. அண்ணாச்சியா? ஏன் ஆரஞ்சு என்ன நான்சென்ஸ்? அது அண்ணாச்சி இல்லடா, அன்னிஜி. ஓ டேய் எதுக்கு நீ பேரை சூர்யா மாதிரி கை தூக்கினுங்கிற? சிக்கே இருக்கு. பார்த்தல்ல என் பங்காளி. ஆமா. வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அவள் வந்து விடுவாள் என்று. அதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறான். வரல கரல அண்ணாச்சி.
பொண்டாட்டி முடிய மாத்தி வச்சதுனால வந்த வேணா எங்க போய் தொலைஞ்சாலே தெரியலையா? கொடுத்துட்டு இருக்காளா? அடியே ஐயோ 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 அடியே அடியே நல்லா தெரியுது. போடா மூதேவி, உன்னை கொன்றுவேடா. காலையில இருந்து அந்த தம்பி எங்க கேட்டுட்டு இருந்தாலும் இந்த கம்பிக்கு தானா? ஐயோ என்ன பண்றது? டேய் மண்டவோடு வாடா, வா வந்து இழுத்து விடுறா. அப்படி எல்லாம் அந்த முடி மாறி போறதுனால எழுதிட்டு போயா. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? நான் எங்க இருக்கேன்? நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். இந்த தம்பி யாரு? உன் அப்பா தான் பேர. யோ பலிசாமி கூண்டு போயா. நீ வாமா. டேய் பரட்ட தலையா, உன்னை தலையில தீ வச்சு கொடுத்துறடா. ஏடா கோட கலர் லவ் இருக்காடா. கேடா சாடிய போச்சு. நீ இந்த தெரு பக்கமே நடவர கூட. வாரி வாரி. ஏய் எங்க போற? உட்காரு. ஒரு பக்கம் தான் கொடுத்தா. நான் குத்தன அங்கங்க விங்கிடு உனக்கு. பாத்தியா மண்டோட உண்டி பாரு வச்சிருக்கா. அடிக்கறானே. வாடா போலாம். அந்த கயிறை நான் கட்டாம போயிட்டேன். எனக்கு கிடைக்கல சான்ஸ். இதெல்லாம் பூபதியோட இடங்க. மலைக்கு பக்கத்துல ஒரு 200 ஏக்கர் இருங்க, இந்த பக்கம் ஒரு 300 ஏக்கர் இருங்க. மொத்தமா வளைச்சு பிடிச்சி எடுத்தா ஒரு 500 ஏக்கர் தேருங்க. சார் மார்னிங் சார். வாயா. வணக்கம் சார். ஃபோன் பண்ணியிருந்த என்ன விஷயம்? சார் ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் வேலுச்சாமின்றவரு ஓட்டு இல்லாம ஜெயிச்சிருவார் போல இருக்கு. ஜெயிக்க தான் செய்வான். அதான் தட் வெள்ளவெடி ஜென்மன் உங்க அப்பா மைக்க பிடிச்சி கூவினேங்கிறா. எல்லா விவசாயம் அவங்க கூட தான் இருக்கான். I can't do anything about it. நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க சார், அதான் அவர் எடுத்து போட்டி போடலான்னு உங்களை கேட்டு போடலான்னு தான். என்ன மீச பையன் ஷார்ப்பா இருக்கான்ல? ஆமா ஆமா. கிரேட் ஐடியா, வெரி குட். நாமினேஷன் ஃபைல் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நீங்க வேறங்க 500 ரூபா நாமினேஷனுக்கும் 70 ரூபா பாஸ்போர்ட் போட்டோக்கும் மொத்தம் 670 ரூபாங்க. காலையில இருந்து கேக்குறேன், எவனுமே கொடுக்க மாட்டானுங்க. நீங்க சிரிக்கத்தை பார்த்தா குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டினா 570 தான் ஒரு கம்னு கொடுக்கலாம். 100 ரூபாய் திருப்பி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோ. சொல்றது கேளு. வேணாம், எனக்கு இந்த பேரே இருக்கட்டும். இந்தா இதை வச்சு விளையாடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, போய் முதல்ல சின்னத்தை ஃபைனல் பண்ண போ. சரிங்க சார். தேங்க்ஸ். ஒரே சைடு நான் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் சார். ஒரு சின்ன டவுட் சார். எப்போ பார்த்தாலும் 500 ரூபா நோட்டை கொடுக்குறீங்களே, அந்த 1000 ரூபா நோட்டுலாம் கள்ள நோட்டுங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. சாரி சார், சாரி சார். தெரியாம புடிங்கி விட்டுறோம். வாட்டர் பலூன், பி கேர்ஃபுல். இல்ல சார், பழனி மாமா தான் கேட்க சொன்னார் சார். பாருங்க சார், மேக்கப் போட்ட மாதிரி அழகா இருக்கால. கியூட் ஃபெலோ. ஐ லைக். ஆரம்பிச்சறேன் சார், வேலைய ஆரம்பிச்சறேன் சார். போய் வேலைய ஆரம்பிக்கப்பா. தம்பிகளா அக்காட்டெல்லாம் சொல்லிடுங்கடா, ஓட்டு போட சொல்லி. அண்ணா மண்ட அண்ணா வணக்கண்ணா. ஐயா நினைச்சு பாட்டி நீ பீஸ் போறதுக்குள்ள என் பல்பை எரிய வச்சு பாட்டி. டேய் யாரா போடுறா புறா. முத்துகுறா. தம்பி எலெக்ஷன்ல நிக்கிறனால நான் வேணா வாபஸ் வாங்கிட்டுங்களா? அவன் நிப்பான் ஊரை கெடுக்கிறதுக்கு. அவனை என்னமோ நான் எலெக்ஷன் நிக்க சொன்ன மாதிரி நீ வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற. அதுக்கு இல்லைங்க. யோ, உனக்காக நான் ஓட்டு கேட்டு வர்றேன், போதுமா? ஏனுங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாப்லையாமா? வரட்டும், ஓட்டு போடணும்ல. அவனுங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரியும். அவனுகிட்ட ஆளுக்கு தான் இருக்கு. ஓட்டு போடுறவங்கள நம்ம கிட்ட தான் இருக்காங்க. தைரியமா இரு, நான் இருக்கேன். பல்ப் சும்மா மறந்துடா போட்டுருங்க. பல்ப் சும்மா. உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டா என்ன செய்வீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? மாசத்துக்கு 3 தடவை ரீசார்ஜ் பண்ணி ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பள்ளிக்கூடத்து புக்கும் நாங்க தருவோம். அதோட அதெல்லாம் பாக்குறதுல இல்ல. நல்ல விஷயத்தை என்னடா செஞ்சிருக்கீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். பார்த்து ஓட்ட சரி போடுறோம். பல்ப் சின்னத்துக்கு உங்க ஓட்ட போட்டுருங்க. போடுறது இருக்கட்டும். நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. டேய் நீ சொல்றா. நானா? என்ன கேள்வி சார்? தேசிய கீதத்தை இயற்றியது யார்? அப்படின்னா தேசிய கீதம் அந்த படம் பார்த்துருக்கானே. இயக்குற சேரன். தேசிய கீதம் என்னன்னு தெரியல. ஓட்டி கேட்கணும்.
பெரியப்பா என்னடா பெரியப்பா எல்லாம் சுகர் வந்தவங்க கூட்டு சுத்தி நிற்கிறாரு. வணக்கங்க. பேசாம வாய் மூடிட்டு வாயா. நம்ம சின்னத்தோட பல்பு மாரியே இருக்குது. மறக்காம மூக்கு கண்ணாடி சின்னதுக்கு மூக்கு மேல ஓட்டு போடுங்க. போடுங்க. சிறுவாடு வெல்லாம மூடு வந்து சண்டை மாதிரி பாத்தியா அந்த துடுப்பு என்ன பேச்சு பேசலாம் பாத்தியா அவனை விட மாட்டேன். ஏச்சிட்டம்ல ஏன் பங்காளி வேச்சில தூக்கிட்டு டேய் கீழே தண்ணி இருக்குன்னு வேட்டி மச்சண்டா. ஆட்டோ மால் நம் மண்ணில் பிறந்த மாணிக்கத்திற்கு ஆதரவு என்று வந்திருக்கும் அயல்நாட்டு அறிஞர்களே, நமது பல்ப சின்னத்திற்கு வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கும் புளியம்பட்டி மக்களை, ஜப்பானில் இருந்து வந்திருக்கும் நண்பன் சாங்ஷி 2 வார்த்தைகளை பேசுவார். கன்னடாவா சோர் கரேட்டன் ககேட்சு மைனி யுமரட பாய்வா அகசார் யோவிதசா பசு லோகிதாசா. டேய் என்னடா என்ன பேசுறான்? நீதான்டா கூட்டுந்த. அவன் பேச ஜப்பான் மொழியில இல்லடா. நோகோகோ மேனிகெம் நம்ம என்ன டெவலப் பண்ண. அதாவது 10 மாதத்திற்கு முன்பு பிறந்தால் அது குறப்பிரசவம், 10 மாதத்திற்கு பின்பு பிறந்தால் அது ஆபரேஷன். சரியாக 10 மாதத்தில் பிறந்தால் அது சுகப்பிரசவம். அது நம் மண்ணில் பிறந்த மாணிக்கம் என்கிறார் சாங்ஷி. அடுத்ததாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்திருக்கும் நம்ம அருமை நண்பன் கொடம்போ. பாரிஸ் ஜின் மேன் சூஸ்கேட் மாணிக்கம் சூட்கேஸுக்கு மாணிக்கம் போறாங்க. இன் வான்ஸ் ஜெஸ்கிட்டே ஜியோகிராபி இன் சோசியல் வட்டன்ஸ்கா. இந்த உலகத்தில் மாணிக்கத்தை போல் ஒரு பிள்ளை இல்லை என்று சாங்ஷி சொன்ன டயலாக்கை மறுபடியும் சொல்கிறார் உடம்பு. நமது அருமை நண்பன் அமேசிங் காடுகளில் வந்திருக்கும் ஹீரோ மாட்டே. I searched the whole Amazon forest and I never found a man like Manikam. So please vote for Mr. Manikam. அடுத்தபடியாக நம் கட்சியின் தலைவர் மாணிக்கம் அவர்களை 2 வார்த்தைகளை பேச அளிக்கிறோம். கரகோஷங்களை எழுப்புங்க. அமைதி அமைதி பேசுறேன். எனக்கு ஐநா சபையிலிருந்து ஆதரவு, ஆனால் சொந்த நைனாவிடமிருந்தோ எதிர்ப்பு. ஆமாம் எதிர்ப்பு. கவலை இல்லை இல்லை. ஊர் கூடி இழுத்தால் தான் அதற்கு பேர் தேர். ஆமா. உடைத்தெறிவோம் கடைகளை, தடைகளை. ஒன்று கூடுவோம், உலக புகழ் பெறுவோம். மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர். உங்கள் சின்னம் பல்பு சின்னம், பல்பு சின்னம், பல்பே சின்னம். நாம் 3 கண்டங்களில் வந்திருக்கும் நண்பர்களுடன் நம் தலைவர் மாணிக்கம் செல்ஃபி எடுத்துக் கொள்வார். 10 மணியாக இன்னும் 10 நிமிடம் இருப்பதினால் கடை மூடி விடுவார்கள். ஆகையால் இத்துடன் நாங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஓய்வு பெறுங்கள். ஓரமா போய் குடிங்க. என்ன பங்காளி பல்பு பீஸ் போயிடுச்சு. எலெக்ஷன்ல பிரசிடண்ட் ஆயிடுவான்னு காசு சொல்லி இறச்சிங்க. இப்ப மாப்பிள்ள தோத்து போயிட்டான். யோ தோத்துலாம் தெரிஞ்சுதான் ஏன் செலவு பண்ணேன். நம்ம வேலையில சிக்க வேணாம் பத்தவே. அப்போ மாப்பிள்ள மாணிக்கத்தை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டீங்க. மாணிக்கத்துக்கு போனை போடி. சரிங்க. ஹலோ ஹலோ, நான் கலை பேசுறேன். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். உன் அண்ணன்? அவனா? அவன் நல்லா தான் இருக்கான். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்க்கா. அப்புறம் அண்ணே வரா, நான் அப்புறமா பேசுறேன்க்கா. ஓகே ஓகே பை. என்ன நம்மளை பத்தி பேச்செல்லாம் அடிபடுது. கலையக்கா ஃபோன் பண்ணாங்க. என்ன கேட்டாளா? கேட்டாங்க. என்ன கேட்டா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கிடி என்னம்மா சொன்ன? நானா, நீ எலெக்ஷன்ல நின்னு 4 ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டேன்னு சொன்னேன். லூசு இதெல்லாம் அவட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீ 4 ஓட்டு தானே வாங்கின, பின்ன 4000 ஓட்டா வாங்கின? அதுவும் அவருக்கு தெரியாம நாங்க போட்ட ஓட்டு. ஏதோ நீ உருப்பிட மாட்டியான்ற அக்கறையில அந்த பொண்ணு போனை போட்டு பேசியிருக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. அண்ணியா வரேன்னு சொன்னாங்க. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எங்க? ஏய் என்னடி முடங்குற? ஒன்றும் இல்லை அம்மா, அதுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுமா. ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டு அம்மாவும் பொண்ணு கூத்தடிச்சிட்டீங்களா? இருக்கிற கடுப்புல. வாட் இஸ் திஸ்? நாய் சாப்பிடுமா இதை? அதான் உனக்கு போட்டிருக்காங்க. ஏய் ஏய் ஏய், சாம்பார் ஊத்துமா. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா சார். செகண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு.
சார் உங்களை பார்க்க. வணக்கம் சார். வெல்கம் வணக்கம் சார். சிட் டவுன். டேக் வணக்கண்ணா. ஓகே, நைட் விசிட் பண்ணலாமா? ஷூர் சார். என்ன தம்பி, நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நடிச்சாச்சு. எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் செஞ்சாச்சு. ஆமாம் சார். இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா தம்பி? உனக்குள்ள ஒரு வெறி இருக்கு. வெறி. பெரியால வரணும். வருவேன். பெரியால வருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால இவன் மண்டை இருக்கு பத்தியா, அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அதே சுருட்ட மண்டை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல லாட்டரி சீட் வித்துருந்தேன். லாட்டரி சீட் நம்ப முடியல. ஆனா அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு பாரு, இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். ரியல் எஸ்டேட்னாலே நம்பர் 1. இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீயும் என்ன மாதிரி ஆகலாம் தெரியுமா? நீயும் ஆகலாம். இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? ரியல் எஸ்டேட் கிங் எனக்கே ஒரு சவால்னா அது உங்க ஊர். நம்ம ஊரா? என்னடா சொல்றாங்க? ஊர்ல 500 ஏக்கர் லேண்ட் வேணும்னு ஒரு கிளைண்ட் ஒத்த காலில் நிக்கிறாயா. 6 மாசமா எனக்கே தண்ணி காட்டுதியா. ஆனா நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். நானா? நான் எப்படி சார்? நான் எப்படி? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா மனுஷனையும் ஆட்டி படைக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கு. அதுல 1 ஆசை, 2வது பாசம், 3வது பயம். இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தணும். தேவைப்பட்டா முடிஞ்ச பயன்படுத்து, இல்லைன்னா இந்த பல்ற தலையன்ட்டு கொஞ்சம் மூளையை கடன் வாங்கிக்கோ. ஜோக்கு. தெரியும் சார், நீங்க ஜோக்கா தான் சொல்றீங்க. ஆனா ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணணும். பண்ணுவேன் நீ. பள்ளினா சார் சொல்லுங்க சார். ஓ ப்ரோவா? பசங்க ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டாங்க. சரிங்க சார். கொஞ்சம் பார்த்து சரி சார், என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. வாங்க சார், வாங்க. மாப்பிள்ளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் ஒரு சின்ன கிஃப்ட் சார். லெமன் தலைக்கு போட்டு தேய்ச்சிக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார். வாட் இஸ் திஸ்? ஆரஞ்சு. லெமன் சிஸ்டர். புளிஞ்சி குடிக்கலாம். தேங்க்யூ சார். வெல்கம். வெல்கம். தேங்க்யூ. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கியா? சார் அது நல்லா இருக்கு சார். நாங்க தொட்டா அடிக்கிறேன், அவர் தொட்டா என்ன ஆனா அது நிச்சயதான் ஆயிடுச்சு சார். ராவு காலம் போயிடுச்சு, கடை தரேன் சார். தரேன் சார். ஓபன் பண்ணலாம். Hey, that's me, you know? That's me, yeah? Wow. சார் அந்த போட்டோ நான் தான் சார் அசெம்பிளி பண்ணேன். Yes, sir. Thank you, sir. Hey, that's your seat. You take a seat right now, huh? Hey, sit down, Monica, my dear precious. So, எல்லாரும் clap பண்ணுங்க. Thank you, sir. You're a great guy. Come on. By the way. யாரா வேணான்றது அவரே கொடுக்குறேன்றாரு. அப்புறம் என்ன? இல்லை சார், டீ சாப்பிடலாமான்னு கேட்குறேன் சார். அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். Jokes apart, you take this project seriously, okay? 3 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். உன் ஊர் மக்கள்லாம் உன் ஆபீஸ் வாசல்ல நாய் மாதிரி வந்து நிக்கிறான். நான் விக்கிறேன். Got it? ஊர்ல இடத்த கூட விடாம எல்லாத்தையும் வாங்க. எல்லாத்தையும் வாங்க. அத பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வருமா சார்? தெரியாம கேட்டேன் சார், ஒரு தமாஷ் சார். You're right. அப்போ ஓகே சார். ஆனந்த கண்ணீர் தான் வரணும். This is for you. என்னது சார்? அங்க பார்.
வண்டி எடுப்பா